அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم من مات يشرك بالله شيئا دخل النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளியிருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு திறக்க எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானு தாலா நாம் இங்கே செவியேற்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, இறை வணக்கம், அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் இறை வணக்கத்தை பற்றி நமக்கு போதித்துள்ள விஷயங்களை திருக்குரானில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதராம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதலில் இருந்தும் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே 2 கைகளால் 2 விஷயங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்று இறைவனுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய வழிமுறை. இந்த 2ஐயும் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவறவே மாட்டீர்கள் என்ற உறுதிமொழியை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆக இறை வணக்கம் என்று சொல்லுவோமேயானால் நாம் அதில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் 2ஐயும் பிரித்து விளங்க வேண்டும். இறை வணக்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் என்றால் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், இதை நாம் ஒரு கோணத்தில் விளங்க வேண்டும். இன்னொரு கோணத்தில் வணக்கம் என்றால் என்ன, அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது 2 நமக்கு தெரியாதா? இறைவன்னா அல்லாஹ், நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். வணக்கம்னா தொழுகிறது, இதை விட என்ன நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி என்ற ஒரு சிறிய சந்தேகம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படலாம். ஒரு விஷயத்தை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்காத பட்சத்தில் அதை பற்றி நாம் அறிவில்லாத நிலையிலே சில தவறுகளை செய்து விடுவோம். காரணம் என்னவென்று சொன்னால், இறைவனுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் நம்மில் யாருக்கும் கிடையாது. எந்த ஒரு முஸ்லீமும் அல்லாஹுவை வேண்டுமென்றே இணை வைப்பானா என்று கேட்டால் நிச்சயமாக வைக்க மாட்டான். அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்று நாம் சொல்லிவிடுவோமே, ஆனால் அதை ஒரு முஸ்லீம் மனமுவந்து செய்வானா என்று சொன்னால் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயம் என்று நமக்கு தெரியுமேயானால் மீண்டும் அதை நாம் செய்வோமா என்று சொன்னால் நிச்சயமாக செய்ய மாட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாம் எவ்வளவு முஹப்பத் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்கும் பொழுது ஸலவாத்து சொல்லுகின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம். ஏன் இந்த ஒரு முஹப்பத், இந்த ஒரு அன்பு, இப்படிப்பட்ட ஒரு மரியாதை உலகத்தில் வேறு எந்த மனிதருக்காச்சும் இருக்குதான்னு கேட்டால் யாருக்குமே இல்லை. முஹம்மது என்றோ நபி என்றோ தூதர் என்றோ ரசூல் என்றோ சொல்லும் பொழுது, இதை செவியேற்கும் பொழுது அவர் மீது ஸலவாத்து சொல்லுவதற்கு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இன்று உலகத்திலே இருக்கின்றார்கள். வேற எந்த மனிதருக்காச்சும் இந்த சிறப்பு இருக்குதான்னு சொன்னால் இல்லை. அதே மாதிரி ஒரு முஸ்லீம்
அவன் அடிப்படையிலே அவன் முழுமையாக வணக்கம் செலுத்தாதவனாகவும் இஸ்லாத்தின் மீது பற்றற்றவனாகவும் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை யாரேனும் திட்டினால் அதற்காக அவனை கொலையும் செய்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதரை யாராச்சும் திட்டினா அவன் என்ன செய்வான்? தந்தையை திட்டினா கூட பதிலுக்கு அவன் தந்தையை திட்டிட்டு போயிடுவான். தாயை திட்டினா கூட என்னடான்னு சொல்லி 2 திட்டு அவனை திட்டு போயிடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுவானே ஆனால் அதற்காக அந்த திட்டியவனை கொலையும் செய்ய தயாராகி விடுவான் இந்த முஸ்லிம். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இவ்வளவு முகப்பத் வைத்திருக்கக்கூடிய நாம் அந்த தூதருடைய கூற்றுக்கு நாம் என்ன மரியாதை வைத்திருக்கின்றோம்? மரியாதை என்று சொன்னால் என்ன? அப்போ அந்த தூதரின் கூற்றின் அடிப்படையில் நம்முடைய வணக்கங்களை நாம் அமைத்திருக்கின்றோமா? அல்லாஹ்வை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ்னு கேட்டால் எல்லாரும் கஷ்ட காலத்தில் யா அல்லாஹ்னு கூப்பிடுவோம். ஆனால் அந்த அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன? அல்லாஹ் என்று சொன்னால் நம்மில் சராசரி மனிதனை போன்றவனா? அவனுக்கு ஏதேனும் ஆற்றல்கள் இருக்கின்றதா? அப்படி ஆற்றல் இருக்குமையானால் அதனுடைய வீரியம் என்ன? ஒரு கல்லை எடுத்து நான் இங்கிருந்து வீசுவேனேயானால் ஒரு 25 மீட்டர் அல்லது 50 மீட்டர் நீங்கள் போனாலும் உங்களை தாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு இருக்கிறது. இது என்னுடைய ஆற்றலை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். இதே போல பயிற்சி பெற்ற ஒரு மனிதனாக இருப்பானேயானால் 100 மீட்டர் கூட அவன் வீசலாம். 1000 மீட்டருக்கு வீசக்கூடிய ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு மனிதனுடைய ஆற்றலின் எல்லையை நாம் வகுத்து வைத்திருக்கின்றோம். அதே போல நான் பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்கின்றீர்கள், பதிலுக்கு நீங்கள் பேசினா நான் கேட்பேன். 10 பேர் சேர்ந்த மாதிரி பேசினா என்னால் கேட்க முடியுமா? ஒரு சத்தத்தை தான் கேட்க முடியும். 10 பேருக்கு என்னால் பதிலளிக்க முடியுமா? முடியாது. அப்போ அல்லாஹ்வும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். சமி என்று சொல்லுகின்றோம். தொழுகையில் இருந்து எந்திரிக்கும் போது ருக்குலேருந்து எந்திரிக்கும் என்ன சொல்கிறோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. என்ன இதுக்கு பொருள்? சமி செவியேற்றான். அல்லாஹு அல்லாஹு செவியேற்றான். எதை செவியேற்றான்? லிமன் ஹமீதா, அவனை யார் புகழ்ந்தார்களோ அதனை அவன் செவியேற்றான். அப்போ அல்லாஹ்வும் செவியேற்கிறான் என்பதை நாம் அறிந்து வச்சிருக்கிறோம். எப்படி செவியேற்க, அவனுடைய செவியேற்கக்கூடிய தன்மைக்கும் உங்களுடைய செவியேற்கக்கூடிய தன்மைக்கும் என்னுடைய செவியேற்கக்கூடிய தன்மைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அப்போ உங்களுக்கு எனக்கு கேட்கக்கூடிய தன்மையில் வித்தியாசம் இருக்கான்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன். வேற பல விஷயங்கள் உங்களுக்கு எனக்கு பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் சமி என்ற விஷயத்தில் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கான்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. வயசான காரணத்தால் எனக்கு கொஞ்சம் குறைவாக கேட்கலாமே தவிர உங்களோட அதிகமாக எனக்கு கேட்க போகிறது கிடையாது. அல்லாஹ்வும் கேட்கக்கூடியவன். அவன் நம்ம கேட்குற மாதிரி தான் அல்லாஹ் கேட்பானா? ஆமா என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகின்றீர்கள். ஆமான்னு நம்ம அதை ஒத்துக்கிட்டோன்னு சொன்னான். ஒரு மனுஷன் கேட்கக்கூடிய லெவல் தான் இப்போ அல்லாஹ் கேட்குறான். ஒரு மனுஷன் பேசக்கூடிய லெவலில் தான் அல்லாஹ் பேசுவான். ஒரு மனுஷன் உதவக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் உதவுவான் என்று நீங்கள் நம்பி விடுவீர்களே ஆனால் நீங்கள் இறைவனை விளங்கவில்லை. இறை வணக்கம் என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். இறைவனாலே என்னன்னு தெரியாம, வணக்கம்னா என்னன்னு தெரியாம நாம இறை வணக்கம் செய்து கொண்டு இருக்கின்றோம். நாம இறை வணக்கம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு தொழுகைன்னு நினைக்கிறேன். இறை வணக்கம்னா என்ன? தொழுகை. தொழுகை ஒரு வணக்கம் தான். தொழுகை ஒரு இறை வணக்கம் தான். தொழுகை தலையாய ஒரு வணக்கம் தான். தொழுகை இல்லை என்று சொன்னால் வேற எதுவுமே உங்களுக்கு வேற எந்த வணக்கங்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் அது மட்டும்தான் வணக்கமா? இல்லை. அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. இந்த மனுஷனையும் ஜின்னையும் நான் படைச்சேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுக்கு படைச்சேன்? என்னை வணங்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறான் தனது திருமறையில். அவனை வணங்குவதற்காகத்தான் நம்மை படைத்தானான். நம்மை மட்டுமல்லாமல் ஜின்களையும் அதற்குத்தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஜின்களை விட்டுருங்க, நாம மனுஷங்க. நாம அந்த அல்லாஹ்வை மட்டும் வணங்குறோமா? வணங்குறதா சொல்றோம். சத்தியமா என்ன செய்றோம்? சொல்றோம். எங்க சொல்றோம்? சூரா ஃபாத்தியாவை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் கடமையான தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருந்தாலும் 17 முறை என்ன செய்கிறோம்? சூரா ஃபாத்தியாவை தினைக்கும் ஓதுறோம். இதில் என்ன சொல்கிறோம்? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். டெய்லி சொல்கிறோம். என்னதுக்கு அர்த்தம்? ஈயாக்க நஅபுது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். உன்னையும் வணங்குகிறோம் என்று பொருள் இல்லை. எதையும் வணங்குவேன், உன்னையும் வணங்குவேன் அப்படி கிடையாது. உன்னையே, உன்னை மட்டுமே வணங்குகின்றோம்.
ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். இப்போ இந்த உதவி தேடுகின்றோம் என்ற வாக்குறுதியை, உறுதிமொழியை படைச்ச அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்துல நாம் தினமும் வைக்கிறோம். ஒரு முறை வைக்கிறோம், 2 முறை வைக்கிறோம், 3 முறை வைக்கிறோம், 8 முறை வைக்கிறோம், 10 முறை வைக்கிறோம், 15 முறை வைக்கிறோம், 17 முறை வைக்கிறோம். அடிப்படையான கடமையான தொழுகையை மட்டும் தொழுதாலே. இன்னும் சுன்னத்தான தொழுகைகள் வித்ருவாஜிபெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25-30 வாட்டி என்ன செய்றீங்க ஒரு நாளைக்கு? அல்லாஹ் இடத்துல ஒரு வாக்குறுதியை வைக்கிறீங்க. அல்லாஹ், நான் உன்னை மட்டும்தான் வணங்குவேன், உன்னிடம் மட்டும்தான் உதவியை தேடுவேன். இப்படி இறைவனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களாகிய நாம் உண்மையிலே இறைவனிடம் மட்டும்தான் உதவியை தேடுகின்றோமா? இல்லை. அப்போ என்ன செய்கிறோம்? நம்ம அங்கே தவறளிக்கின்றோம். வேண்டும் என்று தவறளிக்கிறோமா? இல்லை, தெரியாமல் தவறளிக்கிறோம். அப்போ தெரியாமல் தவறளித்ததை அல்லாஹ் மன்னிப்பான், தெரிந்து கொள்ளாமலே இருப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தெரியாமல் தவறளித்ததை ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தனா, மறந்து விட்டவற்றிலும் நம்மளால் இயலாமல் போனவற்றிலும் இதை குற்றம் பிடிக்காது என்று அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னால், நேற்று வரைக்கும் நாம் செஞ்ச எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்போது அல்லாஹ்வை மட்டுமே நாம் வணங்குகின்றோம், அல்லாஹுவை மட்டுமே நாம் உதவி தேடுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய உதவி தேடுதல் என்ற விஷயத்தில் நாம் சரியாக இறைவனை மட்டுமே வணங்குகின்றோமா என்று நம்மை நாம் என்ன செய்யணும்? உரசி பார்க்கணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எனது அருமை சகோதரர்களே, இறை வணக்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு தருணத்திலும் நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடக்கூடாது. அல்லாஹுவை நினைத்து நீங்கள் உணவு சாப்பிடுவதும் வணக்கம் என்று தான் மார்க்கம் சொல்லுகின்றது. தொழுகை மட்டும் வணக்கம் கிடையாது, நோன்பு மட்டும் வணக்கம் கிடையாது, ஜக்காத்து மட்டும் வணக்கம் கிடையாது. வணக்கம்னா என்ன? அல்லாஹுவை நினைத்து நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி நீங்கள் ஒரு கவலை உணவு எடுத்து சாப்பிட்றீங்களே, சாப்பிடக்கூடிய நேரம் நீங்கள் வணக்கத்தில் இருக்கீங்கன்னு மார்க்கம் சொல்லுது. உங்கள் மனைவிக்கு ஒரு கவலம் உணவு ஊட்டுகின்றீர்கள், அதற்கு அல்லாஹ் நன்மை எழுதுகின்றான். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், இது என்ன ஊர் உலகத்தில் இல்லாத ஒரு விஷயம்? அவன் மனைவிக்கு ஊட்டுறான், இதுக்கு ஏன் நன்மை அல்லாஹ் தர்றான்னு கேட்டால் அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறாங்க, இந்த செயலை ஹராமான வழியிலே இவன் செய்தால் அல்லாஹ் தண்டிக்கிறானா இல்லையா? அப்போ ஹலாலா செய்யும் போது நன்மையும் தருகிறான். அப்போ வணக்கம் என்று சொல்லுவோமேயானால் ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் அவனுடைய 24 மணி நேரம் வணக்கத்திலே இருக்கின்றான். அல்லாஹ் கூறிய அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையில் ஒருவர் படுத்து உறங்குகிறார், அவர் வணக்கத்தில் இருக்கிறார். இதுதான் இஸ்லாமிய வணக்கம். அப்போ வணக்கம் என்று நாம் சொல்லுவோமே ஆனால் தொழுகை மட்டுமல்ல, எல்லாமே வணக்கம்தான். இது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையே வணக்கமாக மாறிவிடுகின்றது. அப்படிப்பட்ட அந்த இறை வணக்கத்தை நாம் விளங்கி செயல்பட்டோமே ஆனால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும்? இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் தனது திருமறையிலே பல தூதர்களை உதாரணம் காட்டுகின்றான். எதுக்கு உதாரணம் காட்டுறான்? இப்படிப்பட்ட தூதர்கள் இருந்தார்கள் என்று அந்த தூதர்களை பாராட்டுவதற்கா, அல்லது அவர்களை பற்றி இப்படிப்பட்ட தூதர்கள் நம்முடைய பரம்பரையிலே வந்தார்கள் என்று நாம் பெருமை பீற்றிக் கொள்வதற்கா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் சில தூதர்களுடைய வாழ்க்கையை தனது திருமறையிலே நமக்கு படம் பிடித்து காட்டுகிறான் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். 1,24,000 தூதர்கள் ஏறத்தாழ இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்கள், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம். அப்போ அந்த 1,24,000 தூதர்களுடைய பெயர் நமக்கு தெரியுமா? அல்லாஹ் தனது குரான்ல சொல்லி இருக்கிறானா? சொன்னா அதுக்கு இன்னொரு குரானை போடணும். 1,00,000 பேரை மட்டும் எழுதினா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு குரான் இவ்வளவு பெருசா போடணும். அது அல்லாஹ் சொல்லலை. ஆனா ஒரு சில தூதர்களை பற்றி, ஒரு 20-24 தூதர்களை பற்றி தனது திருமறையில் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அதுல ஒரு சிலரோட பெயரோட முடிஞ்சு போச்சு. இலியாசின் என்ற தூதர் என்ன செஞ்சார் யாருக்கும் தெரியாது. அப்போ அல் யசவு என்ன செஞ்சார் தெரியாது. அப்போ பல தூதர்களை பற்றி எதுவுமே சொல்லல. ஆனாலும் அந்த வகையறாவையோ பரம்பரையோ அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் அதனையும் சுட்டி காட்டுகின்றான். ஒரு சில தூதர்களை பற்றி திரும்ப திரும்ப சொல்றான். உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதிகமாக குர்ஆன்ல அல்லாஹ் நினைவு கூறுவது மூசா அலைஹிஸ்ஸலாமையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் என்று நினைக்கிறேன். அதிகமாக அல்லாஹ் நினைவு கூறுறான். எங்கிருந்து? சூரத்து பக்ராவில் தொடங்கி 87வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஆலா வரைக்கும் இந்த தூதருடைய பெயர்கள் எல்லா அத்தியாயங்களையும் அடிப்படுது, திரும்ப திரும்ப வருது. சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா என்று முடிக்கிறான் அல்லாஹ் தஆலா சூரத்து ஆலா. அங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு சூறாவில் இப்ராஹிமை சொல்லுவான், இன்னொரு சூறாவில் மூசாவை சொல்லுவான், ஒரு சூறாவில் 2 பேரையும் சேர்த்தே சொல்லுவான். அப்போ அதிகமாக நினைவு கூர்ந்த இந்த தூதர்களுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திராத சம்பவங்கள்
அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற காரணத்தினால் அதை நமக்கு அல்லாஹ் படம் எடுத்து காட்டுறான். பொறுமையாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை எடுத்து படித்தீங்கன்னு சொன்னால் பொறுமையை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் தனது திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மையதஸப்பிரு யுஸப்பிருஹுல்லாஹ், யார் ஒருவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நாடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுமையை தருகிறான். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். அல்லாஹ்ட்ட நீங்கள் ஒரு உதவி தேடணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும், அது தொழுகை. தொழுதுட்டு நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். இன்னொன்று பொறுமையாக இருந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ ஒரு தீமையோ ஏற்படும் பொழுது நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சீங்க, ஒரு பெரிய முசீபத்து, சகித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபத்தி வஹ்லிஃப் லி கைரும் மின்ஹா என்றால் அதை அல்லாஹ் அதை உங்களுக்கு அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். யா அல்லாஹ், இந்த முசீபத்தை எனக்கு நீ என்ன செய், நன்மையாக மாற்று, இதை விட சிறந்ததை கொடுன்னு சொன்னா இந்த உலகத்துடைய முசீபத்து இந்த உலகத்தில் நன்மையாகாது, மறுமையில் நன்மையாயிடும், பன்மடங்கு நன்மையாக போயிடும். அப்போ இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்போ அல்லாஹுவை நாம் எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி முதல்ல விளங்கி அவனுக்கு எதெல்லாம் வணக்கமோ அதையெல்லாம் நாம் செலுத்தும் பொழுதுதான் இறை வணக்கத்தை முழுமையாக அறிந்து செயல்பட்டவர்களாக நாம் ஆக முடியும். அப்போ எப்படி அல்லாஹ்வை விளங்கணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயின் காரணமாக ஒருவர் சுவர்க்கம் சென்றார், ஈயின் காரணமாக ஒருவர் நரகம் சென்றார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஈ இருக்கு இல்லைங்களா, இந்த வீட்டிலலாம் சுற்றுது, இந்த ஈயை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஈக்கு மனுஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஈக்கு மனிதனுக்கு எந்த தொடர்பு இல்லை, ஒரு சம்பந்தமும் இல்லை, அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. இந்த ஈ நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா, இந்த ஈ நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிறது முடியுமா என்ற சந்தேகம் சஹாபாக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அது எப்படி ஒரு ஈயின் காரணமாக எப்படி ஒரு சொர்க்கம் நரகம் போக முடியும் அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். ஒரு காட்டு வாசிகள் அந்த காட்டில் அந்த கோயில் வச்சிருக்கிறாங்க, தேவதை, அவங்களுடைய அந்த தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த வழியை 2 முஸ்லீம்கள் நடந்து போகும் பொழுது அந்த காட்டுவாசிகள் அந்த 2 பேரையும் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி இழுத்துட்டு போய் அந்த சாமிக்கு முன்னால் போய் நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு சொல்றாங்க, இந்த வழியே கடந்து போக, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், இந்த வழியே கடந்து போகக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுடைய இந்த தெய்வத்திற்கு எதையேனும் காவு கொடுக்க வேண்டும், பலி கொடுக்கணும், இல்லாட்டி நாங்கள் அவங்கள விட மாட்டோம், அவங்கள பலி கொடுத்துருவோம். இதுதான் எங்களுடைய சட்டம். காட்டில் போய் நீங்கள் கேஸ்லாம் போட முடியாது, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் தர முடியாது, மாட்டிக்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, என்னிடத்தில் காவு கொடுக்க எதுவுமே இல்லையே, பலியிடுவதற்கு எதுவுமே இல்லையேங்கிறாரு. நீ ஏதாச்சும் ஒரு ஈயை எறும்பு பிடிச்சி கழுவி கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு. அங்கே உடனே அவர் தேடி பிடிச்சாரு, ஒரு ஈயை பிடிச்சாரு, காவு கொடுத்தாரு, அவர் அவங்க விட்டுட்டாங்க, தப்பிச்சு போயிட்டார். இன்னொருத்தரை இப்போ சொன்னாங்க, நீ ஏதாச்சும் கொடு, இல்லை நான் தரமாட்டேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதனையும் நான் அறுத்து பலியிட மாட்டேன் என்று அவர் உறுதியாக இருக்கிறார். அவர்கள் அவரை என்ன செய்கிறாங்க, அங்கேயே கொன்று விடுகின்றார்கள். இந்த ஈயின் காரணமாக முன்னால் பலியிட்டு சென்றவர் நரகம் போவார், இந்த ஈயின் காரணமாக தன்னுடைய உயிரை ஷஹீதாக்கியவர் சுவர்க்கம் போவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கேட்பதற்கு மிகவும் சிறந்த ஒரு கதையாக இருந்தாலும் 5 நிமிடம் கண்களை மூடி நம்ம எல்லாம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விடுமையானால் உயிரை கொடுத்து விடு, அதன் மூலம் நீ சொர்க்கம் செல்லலாம். இறை வணக்கம் என்று சொன்னால் இதுதான் வணக்கம். இந்த இறைவனை எப்படி வணங்கணும், எந்த நேரத்தில் இறைவன் அல்லாத ஒன்றை வணங்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றதோ அதன் மூலம் உயிர் வாழ்ந்து இந்த உலகத்தில் இன்னும் 70 ஆண்டுகள் வாழ்வனாலும் அதுக்கு பிறகு அந்த அல்லாஹ்ட்ட தானே போயாகணும். உடல்நிலை சரியில்லை என்று அழகாக போய் ஒரு தாயத்தை போட்டுக்கொண்டு வந்து விடுகின்றார்கள். இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசை, தாயத்தை போடாட்டி இறந்து போயிடுவீங்களா, மௌத்தா போங்க, சொர்க்கத்துக்கு போகலாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விற்கு இணை வைத்து வாழ்ந்து நரகத்திற்கு போவதை விட அல்லாஹ்விற்கு இணை வைக்காத வாழ்க்கை வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற சிந்தனையை நமக்கு இது ஏற்படுத்தவில்லையா? அப்ப இறைவன் என்று சொன்னால் நாம் என்ன நிலங்கி வச்சிருக்கிறோம்? படத்தில் தொங்கக்கூடிய ஒரு உருவப்படத்திற்கு தரக்கூடிய ஒரு வலிமையை கூட படைத்த அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருப்போமேயானால் இப்படி நாம் போக மாட்டோம்.
சிந்திச்சு பாருங்க. குழந்தை இல்லையாம். குழந்தை இல்லாட்டி என்னங்க? குழந்தை இல்லாட்டி என்னங்கிறேன்? இந்த உலகத்தில் நீங்க வாழ்றீங்க, உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு குழந்தை கொடுப்பது நான் என்று சொல்றான். உங்களுடைய குழந்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனை அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்யவில்லையா? சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி இருக்கும்? நீ எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதர் உன் குழந்தையை காப்பாற்றிக்க முடியல என்று கூட ஏளனம் செய்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே குழந்தையை காப்பாற்ற, இவருங்க நம்மளை காப்பாற்ற போறார் இப்படியும் சொல்லியிருப்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை இறக்கலையா? அப்ப குழந்தை இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகின்றான். அட நீ அல்லாஹ்வின் மீது நீ என்ன செய்? வருத்தப்படு, அல்லாஹ்ட்ட திரும்ப திரும்ப கேளு, கோபப்படு. உன்னை படைச்ச அல்லாஹ், நீ தான் கொடுக்குறன்னு சொல்லு, வம்பு பண்ணு, சண்டை போடு, அல்லாஹ்ட்ட போடு, எது வேணாலும் செய், உரிமை இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே போய் குழந்தை வேண்டும் என்று நீ கேட்டால், நீ கேட்கக்கூடிய இந்த வார்த்தையை அவர் கேட்கிறார்னு நினைச்சா, அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த அவுலியாவுக்கு இருக்குன்னு எப்போ நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகின்றீர்கள். கல்யாணம் ஆனிச்சு, 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. என்ன செய்யணும்? குர்ஆனை எடுத்து படிக்கணும். குழந்தை இல்லைன்னா என்ன செய்யணும்? குழந்தை இருந்தாலும் குர்ஆன் எடுத்து படிக்கணும். அது வேற பிரச்சனை. குழந்தை இல்லாதவங்க தான் குர்ஆனை படிக்கணும்னு விளங்கிறாதீங்க. குழந்தை இல்லைன்னா என்ன செய்யணும்? குர்ஆனை எடுத்து படிக்கணும். குர்ஆன்ல பார்க்குறோம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர். இந்த தூதரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எதுக்கு சொல்லியிருக்கிறான்? இதுக்கு தான் சொல்லியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு முன்மாதிரி. அவங்க குழந்தை இல்லாமல் இருந்து அதற்காக ஒரு பிரார்த்தனை குழந்தை பிறந்திருந்தா அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கதையை அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்க மாட்டான். அந்த தூதருடைய படிப்பினை இங்கே நமக்கு இருக்கின்றது. என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயசாகி போச்சு, எலும்பெல்லாம் ஊக்கி போச்சு, முடியெல்லாம் நரைச்சி போச்சு, கெளுடு. அந்த தருணத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு வயிற்றிலே அவங்க ஒரு தனி அறையில் இருக்காங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் வளர்க்கப்பட்டவங்க தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அறையிலே போய் பார்க்கும் பொழுது அங்கே உணவு இருக்கின்றது. அந்த உணவு எங்கிருந்து வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது. இது குர்ஆனுடைய வசனம். அங்கே போய் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா மரியம் அலைஹிஸ்ஸலாம், யா மரியமு அன்னா லக்கி ஹாதா, மரியமே இந்த உணவு உனக்கு எங்கிருந்து வந்துச்சு கேட்குறாங்க. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, இது என்னுடைய இறைவனின் புறத்திலிருந்து வந்தது, இது என்னுடைய இறைவனின் புறத்திலிருந்து வந்தது. இறைவன் நாடியவர்களுக்கு கணக்கின்றியே வழங்குகிறான். இன்னல்லாஹ யர்ஸுகு மையஷா பிகைரி ஹிசாப். அப்போதான் இவருக்கு ஒரு சிந்தனை தோணுது. அப்போ நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். நமக்கு மீண்டும் தேவைன்னு நம்ம அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். கேட்டால் அல்லாஹ் தருவான். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு நீண்ட நாளாக அவர்களுக்கு குழந்தை இல்லாதது அவங்களுக்கு அப்போதான் நினைவுக்கு வருது. அவங்க அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா ஒரு முஸ்லீம் கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் நான் கொடுப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த விதத்திலையும் சொல்லியிருப்பான், நாம் நாடியவர்களுக்கு பெண் மக்களை தருகிறோம், நாம் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை தருகிறோம், நாம் நாடியவர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கலந்து கொடுக்கின்றோம், நாம் நாடியவர்களுக்கு இல்லாமலும் ஆக்கி விடுகிறோம் என்று சொன்னா, எனக்கு கல்யாணமாய் குழந்தை இல்லைன்னு சொன்னா இந்த லிஸ்ட்ல அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான்னு நினைச்சிட்டு நான் சும்மா இருக்கணும். இல்லைன்னா அல்லாஹ்கிட்ட குழந்தைய கொடுன்னு கேட்கணும். இந்த ரெண்டையும் விட்டுட்டு மூணாவது ஒரு இடத்துக்கு நான் போனேன்னு சொன்னா நான் இறைவனை விளங்கவில்லை. அப்ப குழந்தை இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்களோ அதை செய்யணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நேராக மிஹ்ராபுக்கு விரைந்தார்கள். தொழக்கூடிய இடத்திற்கு போனார்கள். அங்கே போய் நின்று தொழுதார்கள். இறைவனிடத்தில் எனக்கு குழந்தை வேணும் என்று கேட்டார்கள். ஓகே தர்றேன். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? குழந்தை தருவதாக வாக்களித்தான். இறை தூதராக இருந்தாலும் நம்ப முடியல அவரால். முடியெல்லாம் நிறைச்சி போச்சு, எலும்பெல்லாம் உக்கி போச்சு. எலும்பில் இருந்து தான் உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த குழந்தை பிறக்கக்கூடிய தாக்கத்தை வெளியே வரும். எலும்பில் இருந்து வரும். அந்த மருத்துவ விஞ்ஞான உண்மைகள் அது. அதை சொல்றாங்க. எலும்பெல்லாம் உக்கி போச்சு, முடியெல்லாம் நிறைச்சி போச்சு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அது மட்டும் என் மனைவி வேற மலடியா இருக்கிறா, கெளுடு மலடி, எப்படி பிறக்கணும் சொன்னா அல்லாஹ் நாடினால் நடக்கும். அல்லாஹ் தன் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஏதேனும் ஒன்றை அவன் செய்ய நாடினால் ஐய கூலலகு குன் ஃபயகுன், அவன் குன் என்று சொன்னால் அது ஆகிவிடும். அதுதான் இறைவனுடைய ஆற்றல். ஒரு மனிதனுடைய ஆற்றலுக்கு சமமாக நம்ம நினைக்கும் பொழுது நம்ம தப்பு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய ஆற்றலை இங்கே விளங்கணும். அது மட்டுமா, அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வே பெயரும் வைக்கிறான். யஹ்யா என்று பெயர் வைக்கிறான். அல்லாஹ் பெயர் வைத்த ஒரு மனிதர். அப்போ இங்கே நாம் பார்க்குறோம், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு ஏதேனும் ஒன்று சிரமம் வறுமையானால், ஒரு பிரச்சனை வறுமையானால் இறைவனிடத்திலே அவன் மீள வேண்டும்.
குழந்தை இல்லைன்னு சொன்னால் குரானை எடுத்து படித்தா குழந்தை இல்லாத ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாரோ அதை நாம் செய்திருப்போம். அதை அறியாத காரணத்தினால நாம் என்ன செய்தோம், இங்கே இருந்து அஜ்மீருக்கு போனோம். அங்கே இறைவனுடைய அடியார், நல்லடியார், அவர் பல 100 வருஷங்களுக்கு முன்னால் இஸ்லாத்துக்காக பாடுபட்டு வாழ்ந்து மௌத்தா போயிட்டார். அவருக்காக நம்ம என்ன செய்யலாம், துவா செய்யலாம். ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான். இது நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்குது. நம்மளையும் மன்னிக்கணும், நமக்கு முன்னால் ஈமானோடு மரணித்து போன நம்முடைய சகோதரர்கள் இருக்கின்றார்களே அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நல்லவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது அல்லாமல் அவர்களுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்போ இங்கே இருந்து அவங்க போயிட்டு என்ன செய்கிறாங்க, திருமணமான தம்பதிகள் 2 பேரும் அஜ்மீரில் போயிட்டு அவுலியாவே எங்களுக்கு குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போய் கேட்குறாங்க. முஸ்லீம்களாக இருக்கின்றார்கள். தினமும் 5 வேளை தொழுது ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தைன் என்ற வாக்குறுதியை வைக்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட என்ன செய்கிறாங்க, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று அன்றாடம் அவங்க வாக்குறுதி உறுதிமொழி வைக்கிறாங்க. வச்சுட்டு குழந்தை இல்லாத ஒரே காரணத்தினால இது அங்கே போனால் தான் கிடைக்கும் என்று அவங்களோட நம்பிக்கை என்ன செய்யுது, தடம் புரண்டு போகின்றது. அங்கே போய் நின்று அவர்கள் தமிழிலே கேட்குறாங்க, எங்களுக்கு குழந்தை வேணும், எங்களுக்கு குழந்தை கிடைச்சா நாங்கள் இங்கே என்ன செய்வோம், இங்கே இருக்கிறவங்களாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவோம், ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை செஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் என தருமை சகோதரர்களே, படைச்ச அல்லாஹ்விடத்திலே கேட்டு அதை அல்லாஹ் மறுத்து வேற எங்கேனாச்சும் போனால் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நிலையில் போனால் பரவாயில்ல. அல்லாஹ்ட்ட கேட்கல ஒன்று, இவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை இவர்கள் எங்கிருந்து வந்தது, சமுதாயத்தை பார்க்கின்றார்கள், தாய் தந்தை எப்படி இருக்கின்றார்கள், எல்லோரும் அந்த மாதிரி செய்கிறாங்க, அதை பார்த்து இவங்களும் செய்கிறாங்க. இதே இந்த முஸ்லீம்களுக்கு இது தவறு, அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயம்னா செய்ய மாட்டாங்க. எந்த முஸ்லீமும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ்விற்கோ அல்லாஹ்வுடைய தூதருக்கோ மாறு செய்ய மாட்டான். மாறு செய்தால் அவன் என்ன செய்வான், பாரதூரமான வழிகேட்டில் போயிடும். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், மை அஸில்லாஹ வ ரசூல ஃபக்கத் தல்ல தலாலம் பையிதா. யார் ஒருவர் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ, அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதுக்கு மாற்றமாக செய்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக செய்கிறது, இது அல்லாஹ்க்கு மாறு செய்கிறது. இப்படி மாறு செய்தால் அவர்கள் பாரதூரமான வழிகேட்டில் இருக்கின்றார். இன்னொரு இடத்துல தல்ல தலால முபீனா என்றும் சொல்கிறோம், பாரதத்தில் பகிரங்கமான வழிகேட்டிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ எந்த முஸ்லீம் வழிகேட்டுக்கு போக மாட்டாங்க. அப்போ சமுதாயம் இப்படி இருக்கின்ற காரணத்தில் அதை பார்த்து இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு 400 ஆண்டு காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த வடநாட்டில் வாழ்ந்த ஒரு அவுலியா இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு குழந்தை கொடுங்க தமிழில் கேட்குறாங்க. இப்போ சிந்தித்து பாருங்க நல்லா, இப்போ அந்த அவுலியா உயிரோடு இருந்தாலும் நீங்கள் போய் பேசக்கூடிய தமிழ் மொழி அவருக்கு புரியுமா, புரியாது. சிந்திச்சு பார்க்கணும். எல்லா மொழியும் அறிந்தவன் அல்லாஹ் தான். எல்லா மொழியையும் அல்லது அல்லம பில் கலம், எல்லா எழுத்தையும் கல்வியையும் மொழியையும் கற்றுக் கொடுத்தது அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஒரு தமிழ் மொழியே தெரியாத 400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்து இறந்து விட்ட ஒரு அல்லாஹ்வின் நல்லடியார் இடத்துல போய் குழந்தை வேண்டும் என்று கேட்டால் அதை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான், சிந்திச்சு பாருங்க. அவர் உயிரோடு இருந்தால் என்ன சொல்லுவார், எனக்கு தமிழ் தெரியாது, கே போல்தா எத்துமும் கேட்பார். குழந்தை வேணுமா அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க. அவர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வசனத்தை எடுத்து அவர் காட்டுவார். ஏன், அவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார், இஸ்லாத்திற்காக பாடுபட்ட ஒரு மனிதர், இதைத்தான் அவர் சொல்லுவார். அப்போ அங்கே நான் யார் தவறளிக்கிறோம், நாம தான் தவறளிக்கிறோம். அப்போ இறை வணக்கத்தை புரியக்கூடிய நாம் இறைவனை முதலில் விளங்க வேண்டும். இறைவனுக்கு 99 சிஃபத்துகள் இருக்கின்ற 99 திருநாமங்களை வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிடறோம். அல்லாஹ்வுடைய 99 பேர் அஸ்மாவுல் ஹுஸ்னானா என்ன செய்கிறோம், உடனே 50 100 கொடுன்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கி அதுக்கு ஒரு ஃப்ரேமை போட்டு கொண்டு வந்து வீட்டில் மாற்றோம். இதனால் என்ன நன்மை, அந்த 99 சிஃபத்துகளையும் நாம் விளங்கணும். தன்மைகள் பெயர் அல்ல. இப்போ எனக்கு நீங்கள் 4 பேரை வச்சு கூப்பிடலாம், ஆனால் நான் ஒருத்தன் தான். ஆனால் அல்லாஹ்விற்கு நீங்கள் 99 பெயர்னா வெறும் பெயர் அல்ல, அந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரன், முழுமையான சொந்தக்காரன். ரஸாக் அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். பேர் வைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு, அப்துல் ரஸாக், ரஸாக்குடைய அடிமை என்று அழகாக பேர் வைக்கிறோமே. ரஸாக்னா என்னென்னு விளங்கணுமா, ரஸாக் என்று சொன்னால் வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவன். நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் தான் வழங்குவான். உணவு பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறைங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன செய்யணும், குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை பார்க்கணும். உணவில்லாதவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு முஸ்லீம் அதாங்க அவனுடைய வாழ்க்கை வழிநெறி. ஆரம்பத்தில் நம்ம என்ன சொன்னோம், ஒரு கையில் குர்ஆனும் ஒரு கையில் ஹதீஸ், இந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடிப்பீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவு நேசிக்கின்றோம், நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினரை விட அதிகமாக நாம் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்கிறோம், நேசிக்கிறோம். அப்படி நேசத்திற்குரியவனான அந்த தூதருடைய அந்த வாக்குறுதிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு முன்னுரிமை வழங்குகின்றோம்,
அப்ப அந்த தூதர் சொன்னதை நாம் எடுத்து செயல்படணும். உணவு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டினி கிடந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பட்டினி இருந்திருக்கிறாங்க. காலையிலே தொழுது விட்டு வந்து வீட்டிலே கேட்பார்களாம், உண்ணுவதற்கு ஏதாச்சும் இருக்குதா? ஒன்றும் இல்லைன்னு சொன்னா, இன்று நான் அல்லாஹ்விற்காக நோன்பு நோக்கிறேன். அந்த பட்டினியை நன்மையாக மாற்றிக்கொள்ளுதல். ஒரு நாள் 2 நாள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டினி இருந்திருக்கின்றார்கள். காசு பணத்தின் மூலம் மிகப்பெரிய பொருளாதாரத்தின் மூலம் நமக்கு நன்மை கிடைத்து விடுவதில்லை. காசு கயிறு தான், ஆனா அதன் மூலம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்து விட போவதில்லை. அப்போ எத்தனையோ தூதர்கள் ஏழ்மையில் இருந்திருக்கின்றார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கரங்களால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய யாரும் தங்களுடைய கரத்தால் உழைத்து உண்ணுவதற்கு தயாராக இல்லை. ஊர் பணத்திலும் உலகத்தார் ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? அப்படி செய்றாங்க. ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களாம்? தங்களுடைய கரத்தால் உழைத்து உண்ணாங்களாம். இதை எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? ஒரு பிச்சை எடுக்கக்கூடியதை மார்க்கம் தடுக்கின்றது. பிச்சை எடுக்கிறாங்களே, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. நீங்க பிச்சை எடுக்காதீங்க. நீங்க பிச்சை எடுத்தீங்கன்னா மறுமை நாளில் எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய முகத்துல சதை இல்லாம அல்லாஹ் எழுப்புவான். அதை விட நீங்கள் உழைத்து உண்ணுங்கள் என்று உழைக்க கற்றுக் கொடுக்குறாங்க சமுதாயத்திற்கு. அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுக் கொடுத்துட்டு சொல்றாங்க, அவங்களும் அவங்களுடைய பொருளாதாரத்தை தான் வாழ்றாங்க. ஆனா உதாரணம் காட்டும்போது யாரை சொல்றாங்க? உழைத்து உண்ணுங்கள், உழைத்து உண்ணுங்கள். என்னுடைய சகோதரர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கரங்களால் உழைத்து உண்ணக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்போ நமக்கு பொருளாதாரம் கம்மினா நம்ம உழைக்கணும். பட்டினி இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? சகித்து கொள்ளணும். இதற்காக அல்லாஹ்விற்கு இணை வைக்க முடியுமா? இணை வைக்கக்கூடாது. அப்போ எந்த ஒரு செயலா நோய் வந்துடுது, நோய் வந்துடுதுங்க. யாருக்குங்க நோய் வரல? உலகத்தில் எல்லாருக்கும் நோய் வருகின்றது. நோய் என்பது மனிதனுக்கு அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா நோய்க்கும் மருந்துண்டு. அல்லாஹ் மருந்து இல்லாத ஒரு நோய் அல்லாஹ் படைக்கல. நோய்க்கு முன்னாலே அல்லாஹ் மருந்து இந்த உலகத்தில் சித்தப்படுத்தி வச்சிருக்கான். நாம இன்னும் கண்டுபிடிக்கல. அதாவது நம்ம ரோட்டோரத்தில் போகக்கூடிய செடியில் மருந்து இருக்கும், நமக்கு தெரியல. அது இன்னும் நம்ம தான் கண்டுபிடிக்கிறது. நம்ம உருவாக்க போறதில்லை எதுவுமே உலகத்தில், அப்படியே மாற்றி செய்யறது தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா நோய்க்கும் மருந்துண்டு. அல்லாஹ்வும் நாடணும், அந்த மருந்து நோயை அடையணும், அப்பதான் நோய் குணமாகுன்னு சொல்றாங்க. அப்போ நோய் வரும் பொழுது நாம் என்ன செய்றோம்? இறைவனை மறந்து விடுகின்றோம், இறை வணக்கத்திலிருந்து பிறண்டு விடுகின்றோம். அப்போ நோய் வந்தா என்ன செய்யணும்? குர்ஆனை படிக்கணும். குர்ஆன் எதுக்கு? அப்போ நோய் இல்லாதவர்கள் படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, எல்லாரும் படிக்கணும். குறிப்பாக நோய்க்கு என்ன மருந்து இருக்குன்னு குர்ஆனை படிக்கணும். யாராச்சும் நோய் வாய்ப்பட்டிருக்காங்களா குர்ஆன்ல? நோயின்னா நோய், உலகத்தில் இல்லாத எல்லா நோய்க்கும் சொந்தக்காரர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர். உடல் முழுவதும் நோயின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட நோய்? அந்த நோய்க்கெல்லாம் பேரே இல்லை இன்னைக்கு. நம்ம இன்னைக்கு என்னமோ சின்ன சின்ன நோயெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். அவர்களுடைய நோய் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, உடல் முழுவதும் நோய் தான். மனைவிகள் எல்லாம் விட்டு பிரிந்து போறாங்கன்னா பாருங்க. அப்படிப்பட்ட நோயாளியாக இருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்? அதுவும் ஒரு இறை தூதர் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். மக்கள் எவ்வளவு ஏளனம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு பொறுமையை மேற்கொள்ளணும். இன்னைக்கு நீங்க அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டேன், தர்காவுக்கு போகாம நீங்க எங்கனாச்சும் போயிட்டு ஏதாச்சும் ஒரு காரியத்தில் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா, பாத்தியா அவுலியாவை திட்டினா அதனால தான் இவனுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று உலகத்திற்கு போதித்துக் கொண்டிருந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நோய் வந்தா எல்லாரும் எவ்வளவு ஏளனப்படுத்திருப்பாங்க. அல்லாஹ் பத்தி சொல்றாங்க, இவனுக்கு இப்படி ஆகி போச்சு, நௌது பில்லாஹ். அப்ப இந்த மாதிரியான ஏளனங்களில் இருந்தும் பொறுமையை மேற்கொண்டிருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார். யா அல்லாஹ், என்னை என்ன செய்திருக்கு? இந்த துன்பம் பீடித்திருக்கின்றது, நீதான் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. அப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம், நமக்கு ஒரு நோய் வந்துட்டா என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் கையேந்தணும். நம்ம என்ன செய்யறோம்? உடம்பு சரியில்லையா, ஒரு மாத்திரையை சாப்பிடுறது. சரியாகலையா, உடனே போய் என்ன செய்? ஒரு தாயத்தை கட்டு, சரியா போயிடும். கட்டணும். அல்லாஹ் கட்ட சொன்னா கட்டணும், அல்லாஹ்வுடைய தூதர் கட்ட சொன்னா கட்டணும். அதுல என்ன எழுதியிருக்கு? அதுல ஆயத்துல் குர்சி எழுதியிருக்குங்க. ஆயத்துல் குர்சி அல்லாஹ் எதுக்கு கொடுத்தான்? அதை படித்து விளங்குவதற்கு கொடுத்தான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான், நிலையாக இருக்கிறான் என்று விளங்க சொன்ன ஆயத்தை எடுத்து நாம் அதை எழுதி கட்டி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக். எவனேனும் ஒருவர் எதையேனும் ஒன்றை தன்னுடைய இடுப்பிலேயோ கழுத்திலேயோ கயிறையோ கட்டி வச்சிருக்காருன்னா அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். இப்படி இணை வைப்பாரே ஆனால் அவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் சூரத்துன் நிசால சொல்லி காட்டுறான்.
அல்லாஹ்விற்கு யார் இணை வைப்பார்களோ அந்த ஒரு காரியத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாத ஏனைய காரியங்களை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். அப்ப நமக்கு ஒரு நோய் வந்து விடுமையானால் இறைவன் என்பதை நாம் விளங்கக்கூடியவர்களாக இருந்தால் ஏனைய விஷயங்களில் இறைவனுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இஸ்ஸத், அந்த கண்ணியம், நோய் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹு தான் ரஸாக், அல்லாஹு தான் ஷாஃபி. அல்லாஹ் யாரு? ஷாஃபி, ஆரோக்கியத்தை நல்கக்கூடியவன். மருந்தை சாப்பிடும் பொழுது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து சாப்பிடுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருந்து சாப்பிடும்போது என்ன செய்யுங்க? பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. அல்லாஹ் குணமாக்குவான் என்ற நம்பிக்கையில சாப்பிடுங்க. அல்லாஹ் குணமாக்குவான். ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு கால வரையை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஒரு நோய் வந்துருச்சு, இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னா இது 3 நாள்ல குணமாகும்னு அல்லாஹ் தீர்மானிச்சிருப்பான். நீங்க என்ன செஞ்சாலும் அது போகாது, அல்லாஹ் நாடிய போது போகும். நீங்க மருந்தின் மூலம் என்ன செய்றீங்க? அதை கட்டுப்படுத்திக் கொள்கின்றீர்கள். மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்குது, சுன்னத்தாக இருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவம் செய்ய சொல்றாங்க. பல்வேறு மருத்துவம் இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய மருத்துவத்தில் 30% ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் உருவாக்கி அந்த பேரை சொல்லாம வித்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முறையை இன்னைக்கு யோகாசனம் சொல்லி அது ஏதோ ஒரு இந்து மதத்துடைய சொல்லி முஸ்லீம்களும் பயந்து ஓடக்கூடிய நிலையில் ஆகிப்போச்சு. யோகாசனத்தை பார்த்து முஸ்லீம்கள் பயப்படக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு. அது யார், என்ன யோகாசனம் யார் சொல்லுனது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுது விட்டு சூரியன் உதிக்கும் வரை அந்த இடத்தை விட்டு அகல மாட்டார்கள். இதை விட பெரிய மெடிடேஷன் இருக்கு அவங்களுக்கு உலகத்தில்? நம்ம மீது கட்டாயப்படுத்தல, சமுதாயத்துக்கு சிரமம் ஆயிடுன்னு சொல்லி 5 வேளையும் பல் துலக்க சொல்றாங்க. பல் துலக்கிறதுனால எத்தனையோ நோய்கள் இருந்து நம்மளை நான் காத்துக்கொள்ளலாமா மருத்துவ ரீதியாக சொல்றான். 2 வேளை நீங்க பண்ணாலே எவ்வளவு நல்லதுங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வேளை பண்ணியிருக்கிறாங்க? 5 வேளை பல் துலக்கிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க? சமுதாயத்திற்கு சிரமமாகிவிடும் என்ற காரணத்தினால் இதை நான் கடமையாக்கவில்லை. விளங்கணுமா இல்லையா? இதிலிருந்து நம்ம விளங்கணும். முடிஞ்சவங்க செய்யணும், முயற்சி செய்யணும், நம்மளுடைய நன்மைக்காக. அப்ப நம்முடைய நன்மைக்காகத்தான் ஒவ்வொன்றையும் சொல்றாங்க. அப்போ அந்த யோகாசனம் உடலுக்கு உடல் பயிற்சி தான். அதை இன்னைக்கு ஒரு அதை ஏதோ ஒரு இந்து மதத்துடைய ஒரு வணக்கம் மாதிரி அதை பார்த்து நம்மளாம் பயப்படுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியிருக்கிறாங்க. அப்போ நீங்க உட்கார்ந்து அந்த என்ன சொல்றது, அந்த மெடிடேஷனுக்கு என்ன சொல்றது தமிழ்ல? தியானம். தியானம் என்று சொன்னா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுது விட்டு என்ன செய்வாங்க? அந்த சூரியன் எல்லாம் மறைந்து இருட்டார் வரைக்கும் நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ இது காலையிலேயும் மாலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. ஏன் நம்ம மீது கடமையாக்கலைன்னு சொன்னா அது நமக்கு சிரமம் ஆயிடும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மீது கடமையாக்கல. அப்போ நமக்கு ஒரு நோய் வந்து விடுமையானால் நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். மரணித்தாலும் சரியே. இந்த நோயினால நீங்க அங்க போய் நீங்க ஒரு தாயத்து கட்டினா உயிரோட இருப்பீங்க, இல்லாட்டி மௌத்தா போடுவீங்க. போறேன் ஈய பிடிச்சி காவு கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்தாரு? நான் ஈய காவு கொடுக்க மாட்டேன், அல்லாஹ்விற்கு என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் எதையும் பலி கொடுக்க மாட்டேன். வெட்டுனாங்க, சாவு. ஒரு முஸ்லீம் இதுதான். அல்லாஹ்வை நீங்கள் உண்மையாக விளங்கியவர்களாக இருந்தால் அல்லாஹ்விற்கு மாறு செய்து இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதை விட இறந்து விடுவது சிறந்தது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு மாறு செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து பிறகு இறந்து நரகத்திற்கு போவதை விட அந்த கணமே இறந்து சொர்க்கத்திற்கு போனது மேலானது என்பதுதான் அந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்து நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அந்த செய்தியை பதிய வச்சுக்கொள்ளணும். இன்னும் ரசூல் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுறான், பேர் ஆபத்து உங்களுக்கு வந்துருச்சு. மனுஷன் எப்போங்க வழி பெறலுவான்? ஒரு நோய் வரும் பொழுது, தன்னுடைய தேவை இல்லாத பொழுது, குழந்தை இல்லாத பொழுது, ஏதாவது கஷ்டம் வரும்போது தான் போறது. பேர் ஆபத்து வந்துருது, அப்போ நீங்க அந்த இறைவனை தான் வணங்கணும். குர்ஆன் எடுத்து பாருங்க. பேர் ஆபத்து வந்து விடுமையானால் என்ன செய்யணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டினவர். ஆபத்தில் மாட்டிக்கொண்ட விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறார். எப்போது மாட்டிக்கொள்கிறார்? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஃபிரௌனுக்கும் நீண்ட காலமாக என்ன செய்து வாக்குவாதம் நடக்குது. அல்லாஹ் ஒருவன் என்ற நிலையும் தான் அல்லாஹ் என்ற நிலையிலும் இந்த பிரச்சனைகள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நடக்கு. குர்ஆன் எடுத்து படித்தா சூரத்துல் பக்ரா வரும், சூரத்து மூசா வரைக்கும், அந்த சூரத்து ஆலா வரைக்கும் படிச்சிங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி நாம் விளங்கிக் கொள்ளலாம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமை அவர்கள் சார்ந்தவர்களையும் ஃபிரௌனுடைய படை துரத்தி கொண்டு வருகிறது. இவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக துரத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இவங்க போய் கடலில் கரையில் போய் நிற்கிறாங்க. முன்னால பெருங்கடல், பின்னால ஃபிரௌனுடைய படை மலை மாதிரி. எப்போ முடிஞ்சு போச்சு விஷயம். கடலில் போய் விழுந்தாலும் சாகணும், ஃபிரௌனுடைய கையில் மாட்டினாலும் சாகணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் பொழுது பேர் ஆபத்தில் மாட்டிக்கொண்டார்கள். கரெக்டு தானே? இதைத்தான் அவங்க சொன்னாங்க சஹாபாக்கள். எந்த சஹாபாக்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்கள் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மூசாவே நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம், வசமாக மாட்டிக்கிட்டோம், இங்கிருந்து தப்பிக்க நம்முடைய உயிருக்கு நீ எந்த உத்தரவாதமும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமாக இருக்காங்க. நிச்சயமாக என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான், இன்னமாய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமா என்னுடைய இறைவன் வழிகாட்டுவான்.
அப்ப இறைவன் மீது எந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நேரத்தில் போய் ஃபிரௌனுடைய காலில் விழுந்தா மன்னிச்சு உயிரோடு விட்டுருவானே, திரும்பி போய் ஃபிரௌனுடைய காலில் விழுந்தீங்கன்னா உயிரோடு விட்டுருவான். சாகணும் அல்லாஹ் காட்டுவான். இங்கேயும் சாகணுங்கிறதே அவங்க முடிவு பண்ணல, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். அல்லாஹ்வின் பாதையில் இருக்கக்கூடிய நாம எப்படி தோல்வி பெறுவோம்? ஒருபோதும் நாம தோல்வி அடைய மாட்டோம். பாருங்க, அப்போ இறைவனை நாம் விளங்கி இருக்கிறோம், இந்த அடிப்படையில் விளங்கணும். நமக்கு ஒரு தேவை என்று சொன்னால் ஜிக்ரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இறைவனை நாடினாங்களோ அப்படி இறைவனை நாடணும். நமக்கு ஒரு நோய் வந்தால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுமையை மேற்கொண்டு இறைவனின் புறத்திலிருந்து ஷிஃபாவை அடைந்தார்கள் அப்படி அடையணும். அப்படியே விட்டா நான் நோயில் அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோயிலிருந்து மீண்டு வந்து ஆட்சி, அதிகாரம், மனைவி, மக்கள் எல்லாரும் திரும்ப வர செய்தான் அல்லாஹ் தஆலா. ஏன்? அவர்கள் அந்த உறுதிக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருக்கும்பொழுது அல்லாஹ் உடனே கட்டளை இட்டான், கடலில் தடியை எடுத்து ஒரு தட்டு தட்டுங்க. தட்டின உடனே கடல் பிளந்து அவர்களுக்கு பாதை தருகின்றது. அந்த பாதையிலே இவங்க கடந்து போனதுக்கு பிறகு ஃபிரௌனுடைய படை வரும்பொழுது அந்த தண்ணீரால் அவர்கள் மூழ்கடித்து அவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் என்ன செய்தான்? கொன்று விட்டான். அப்ப சிந்தித்து பாருங்க, பேர் ஆபத்து வரும் பொழுது யாரை நினைக்கணும்? அல்லாஹ்வை நினைக்கணும். அப்ப வணக்கம் என்று சொன்னால் இறைவனை எல்லா நேரத்திலும் நினைப்பது, இதுதான் வணக்கம். இறைவன் என்று சொன்னால் இறைவனுடைய வல்லமையின் அடிப்படையில் விளங்குவது, ஒரு இறைவனுக்குரிய அந்த ஆற்றலோடு விளங்குறது. நானும் இறைவனும் சமம் என்று ஒருவர் கருதுவாரேயானால், அவரும் இறைவனும் சமம் என்று கருதுவாரேயானால், அல்லாஹ்வை நாம் என்ன செய்யல? விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் எடுத்து பாருங்க. ஏன் அல்லாஹ் சொல்ற ஆரம்பத்தில் சுட்டி காட்டினேன், ஏன் இந்த ஒரு சில தூதர்களை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இது போன்ற சம்பவங்கள் இறைவனுடைய தூதருடைய வாழ்க்கையில் இல்லை, இருந்தால் நமக்கு முன்மாதிரி கிடைச்சிருக்கும். அப்ப இங்கிருந்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன் என்பதை உலகத்திற்கு சொன்னார்கள். எந்த உலகத்திற்கு சொன்னார்கள்? ஏராளமான சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்த உலகத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவன் என்று. அவருடைய தந்தை யாரு? அந்த எல்லா தெய்வங்களையும் வணங்கக்கூடிய தலைமை பூசாரி அவருடைய தந்தை தான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் நான் வந்து வேகமாக பேசணும்னு சொன்னால் எனக்கு வந்து ஒன்று என்னுடைய தந்தை செல்வாக்குடையவராக இருக்கணும், இல்லைன்னா அரசியல் செல்வாக்கு இருக்கணும், இல்லைன்னா பணபலம் இருக்கணும். ஏதாச்சும் இருந்தால் நான் கொஞ்சம் வீரமாக பேசுவேன். இதுவுமே இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அரசாங்கமும் எதிராகத்தான் இருக்கின்றது, மக்களும் எதிராகத்தான் இருக்கின்றார்கள், தந்தையும் எதிராகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்கிறாங்க. இது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் விளங்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு காரியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? திருவிழாவிற்காக இவங்க இந்த ஒரு சாமியை எடுத்துட்டு ஊர்வலம் வெளியில் போகும் பொழுது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையும் ஒரு சிலையை விட்டுட்டு இதெல்லாம் போய் அடித்து உடைச்சிடறாரு. இது விவரமாக விளங்கக்கூடிய விஷயம், குர்ஆன் எடுத்து படித்து பாருங்க. அப்போ இப்படி உடைச்சிட்ட காரணத்தினால அந்த கோடாரியை தூக்கி ஒரு சிலையுடைய கழுத்தில் மாட்டிட்டு வந்துடுறாரு, இவங்களுக்கெல்லாம் விளங்க வைக்கிறதுக்காக. அப்போ இவங்க ஊர்வலம்லாம் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது சிலைகள்லாம் உடஞ்சிருக்கிறத பார்க்கும் பொழுது நல்லாவே தெரிஞ்சு போயிடுது, இதெல்லாம் இத்தனை நாளாக குறை சொல்லிட்டு இருந்தது இப்ராஹிம் தான், அவர் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பார்னு சொல்லி நேராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கைது பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து கேட்குறாங்க, இப்ராஹிமை யார் இப்படி செஞ்சது அப்படின்னு கேட்டால், எனக்கு அந்த எல்லா சிலையுமா உடஞ்சி போச்சுன்னு கேட்குறாங்க. அறிவுபூர்வமாக அவங்க விளங்குறதுக்காக எல்லா சிலையும் உடஞ்சி போச்சா? இல்லையே, ஒரு சிலை மீது இருக்கு. அப்போ அந்த ஒரு சிலை இடத்திலே நீங்கள் போய் கேளுங்கள், இதை செய்தது யார் என்று அது உங்களுக்கு சொல்லுங்கிறாங்க. அது எப்படி பேசும்? அதைத்தான் நானும் சொன்னேன். இத்தனை நாளாக நான் என்ன சொல்லிட்டு இத்தனை நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க அது பேசாதுன்னு நான் சொன்னேன். தனக்கு தன்னிடத்தில் ஒரு ஈ ஒன்றை தூக்கிட்டு போனா, சாமி கிட்ட போய் ஒரு சக்கரை தட்டு வச்சுட்டீங்க, அதுலேருந்து ஒரு சக்கரை என்ன செய்து ஒரு ஈ தூக்கிட்டு போகுது, அதையும் திரும்ப பெறக்கூடிய ஆற்றல் அந்த சிலைக்கு இல்லைன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, இதுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கணும்? இப்ராஹிமுக்கு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதில் போட்டு எரிய வச்சிடணும். பாருங்க, அந்த நேரத்தில் இந்த கொள்கையிலிருந்து விலகி இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மன்னிச்சிருப்பாங்க. மன்னிச்சு மட்டும் சும்மா விட மாட்டாங்க, அடுத்த தலைமை பூசாரியாக தூக்கி உட்கார வச்சிருப்பாங்க. நெருப்பு குண்டத்தில் போட்டு எரிய வைக்கிறீங்களா? எரிய வைங்க, அல்லாஹ் ஒருவன் தான். அதிலிருந்து அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, வசமாக மாட்டிக்கொண்டு உயிருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அங்க நேரம் விதிக்கப்பட்டு விட்டது. கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி போடும் பொழுது அல்லாஹ் காப்பாற்றுகிறான். எப்படி காப்பாற்றுறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல்நாயா நாரு கூனி பருதன் வ சலாமா அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது குளிர்ந்து விடு, சாந்தமாகி விடு. சாந்தமான குளிர்ச்சியாக, மிதமான குளிர்ச்சியாக அந்த நெருப்பு ஆகி விடுவதை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. அப்ப அல்லாஹ் இப்படி சொல்லும் பொழுது சொல்லி காட்டான், இதை சொல்லும் பொழுது இப்ராஹிம் மட்டும் இப்படி செய்ய மாட்டேன், ஒவ்வொரு மூமினுக்கும் இப்படித்தான் பாதுகாப்பு நல்குவேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒவ்வொரு மூமினாக இருக்கக்கூடிய நாம்
அல்லாஹ் ஒருவன் என்பதிலே உறுதியாக இருப்போமேயானால் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். அப்போ அல்லாஹுடைய வல்லமையோடு விளங்கணும். அல்லாஹு தான் நமக்கு உணவளிப்பவன், அல்லாஹு தான் நமக்கு ஒரு உயிரை கொடுப்பவன், உயிரை எடுப்பவன். திடீர்னு மௌத்தா போயிடுவாங்க, போனா என்ன செய்ய முடியும்? நம்ம கையில் என்ன இருக்கு? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்காக உரியவர்கள். நாம் எல்லாம் யாருக்கு உரியவர்கள்? அல்லாஹ்வுடைய சொத்து நாம் எல்லாம். அல்லாஹ் என்ன வேணாலும் செய்வான். இப்போ நான் இது என்ன காசு கொடுத்து வாங்கிட்டேன், நான் தூக்கி போடுறேன், இது ஏதாவது சொல்லுமா? வேற யாராச்சும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்னுடைய பொருள். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு உயிரை கொடுப்பான், எடுப்பான். அவனுடைய உயிர், அவனுடைய உடைமை. இன்னா லில்லாஹி, நாம் எல்லாம் அல்லாஹ்விற்காக உரியவர்கள். ஓ இன்னா இலைஹி ராஜிஊன், மேலும் நிச்சயமாக நாம் எல்லாம் அவனிடமே மீளக்கூடியவர்கள். இன்னைக்கு ஒருத்தங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா நாளைக்கு நம்ம போறோம்னு நினைவு கூறணும். அதுக்கு அடுத்த நாள் எல்லாரும் போகக்கூடியவங்க தான். ஒன்றும் வித்தியாசமா புதுசா ஒன்றும் நடந்து போகல. இந்த ஒரு எண்ணத்தை விட்டு விட்டு அல்லது என்ன செய்யணும்? மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். எல்லா மரணமும் சமமா? ஒரு குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்தை ஒருத்தர் மூலம் வரும், அவர் மௌத்தா போயிடுவாரு, நாளைய சோத்துக்கு அவங்க என்ன பண்றது? சமமாக எல்லாருடைய இழப்பும் சமமாகாது. ஒருவருடைய தாய் தந்தை இறந்து போறாங்க, பொருளாதார ரீதியாக பெரிய இழப்பு ஏற்படாது வயசான காலத்தில் மௌத்தா போனா. ஆனா குடும்பத்தில் கணவர் இறந்து போறார், மனைவி மக்கள் என்ன செய்வாங்க? அப்போ என்ன செய்யணும்? அப்போதும் பொறுமையை தான் மேற்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொல்றாங்க, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தா போயிடுறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்களுடைய கண்களை மூடுறாங்க. மூடிட்டு அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? உம்மு சலமாவை சந்திக்கிறாங்க. உம்மு சலமாவை சந்தித்து சொல்கிறாங்க, உம்மு சலமாவே, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள். எப்படி பிரார்த்தனை செய்யணும்? அல்லாஹும் அஜிர்னி ஃபீ முசீபத்தி கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த முசீபத்தை, இந்த கணவனுடைய மரணத்தை, இந்த பேரிழப்பை எனக்கு நன்மையாக மாற்றிவிடு. அல்லாஹும் அஜிர்னி ஃபீ முசீபத்தி. அது மட்டுமா, வஹ்லிஃப் லி கைரும் மின்ஹா, இதை விட சிறந்ததை எனக்கு கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ உம்மு சலமா இந்த துவாவை அவங்க தான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அவங்க சொல்றாங்க, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்காக நான் இந்த துவாவை செஞ்சேன். அப்போது என்னுடைய மனசு நினைக்குது, இந்த அபு சலமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் பாராட்டு பெற்ற ஒரு மனிதர், சிறந்த மனிதர். இவரை விட சிறந்த மனிதர் அங்க இல்லை. அப்ப இதை விட சிறந்ததை கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய சொல்றாங்களே, இதை விட சிறந்தவர் இந்த ஊர்லேயே இல்லையே, எனக்கு எங்கிருந்து கிடைப்பாங்கன்னு சொல்லி என்னுடைய உள்ளம் சொல்லுது. ஆனா குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய தூதரையே அல்லாஹ் உம்மு சலமாவுக்கு கணவராக கொடுக்குறான். அப்ப சிந்திச்சு பாருங்க எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது இந்த முசீபத்தை கூலியாக மாற்று, இதை விட சிறந்ததை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க துவா செய்றாங்க. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்றான்? அல்லாஹ்வுடைய தூதரையே அவர்களுக்கு கணவராக வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை கேட்கணும். அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கி அதன் அடிப்படையில் செயல்பட்டு ஒவ்வொரு நம்முடைய செயலையும், தொழுகையையும், நோன்பையையும், ஜகாத்தையும் முறையாக எல்லா செயல்களையும் வணக்கமாக மாற்றினால் உண்மையிலே இறை வணக்கம் புரிந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வான் என்ற உறுதியோடு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.